நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, உங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. ஜட்ஜஸ் சில ஃபீட்பேக் அண்ட் திருத்தங்கள் கொடுத்தாங்க. யாரோட டெபியூ சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஹரிச்சரன் சாரோட ஃபர்ஸ்ட் சாங் உனக்கு நிரூபன் காதலர். பியூட்டிஃபுல் சாங், பயங்கர ஒரு ஃபீலோட ஒரு பாடல். ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. குட் லக் கௌதம். கண்ணீர் துளிகளை கண்கள் தாங்கும் கண்மணி காதலி நெஞ்சம்தான் தாங்கிடுமா? கல்லறை மீதுதான் பூத்த பூக்கள் இன்றுதான் வண்ணத்து பூச்சிகள் பார்த்திடுமா? மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டும் நம் காதல் தடைகளை தாண்டும். வளையாமல் நதிகள் இல்லை, வழிக்காமல் வாழ்க்கை இல்லை, வரும் காலம் காயம் மாற்றும். நில ஒளியை மட்டும் தன்றி நிலையல்ல வாழ்வதில்லை, மின்மினியும் ஒளி கொடுக்கும். உனக்கென உயிரையும் கொடுப்பேன், உன்னை நான் பிரிந்தால் உனக்கு முன் இறப்பேன். கண்மணியே கண்மணியே அழுவதே வழித்துணை நான் இருக்க, வழித்துணை நான் இருக்க, வழித்துணை நான் இருக்க. ஹார்ட் ட்ரெண்டிங் ரெண்டிஷன்னா இதுதான். அப்படி இருந்து ஒரு என்ன ஒரு ஃபீல் நீ பாடினதில். செம்ம வாய்ஸ் பா அவனுக்கு. ஹரிச்சரனை பற்றி சொல்லி ஆன இந்த பாட்டு அவரோட டெபியூ சாங்.
I think when he was a student, he sang that song. He's my favorite singer of this generation. A very versatile singer today. Singer மட்டும் இல்லை, மியூசிஷியன். மியூசிக் இண்டஸ்ட்ரியில் அவர் ரொம்ப he'll go a long, long way. So please listen to lots of music. எவ்வளோ கற்றுக்க முடியுமோ கற்றுங்க. Okay? Very good, Gautam. I really loved it. ரொம்ப ரொம்ப அழகாக பாடினீங்களா கௌதம்? தேங்க்யூ. என்ன ஃபீலோட பாடினீள். நல்ல லாங் லைன்ஸ், நல்ல தம் பிடிச்சி எங்கே மூச்சு எடுக்கணும்னு கரெக்டாக புரிஞ்சுண்டு, பாட்டை புரிஞ்சுண்டு, அதை உள்கொண்டு ரொம்ப அழகாக நீங்கள் இந்த மேடையில் அதை ரெண்டர் பண்ணியிருக்கீள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கௌதம். தேங்க்யூ கௌதம், சார். என்ன மாதிரி ஒரு கம்போசிஷன் இல்லை, ஒரு அற்புதமான கம்போசிஷன். ஒவ்வொரு சிங்கருடைய பாக்கியம்தான். இந்த மெலடி பாடும்போது நான் வந்து பர்சனலாக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட்டு பல்லவில் இருக்கிற அழகு சரணத்தில் சூப்பராக வந்தது. லாஸ்ட்டு பல்லு வரும்போது கொஞ்சம் தடுமாறினேன். அந்த தடுமாற்றம் கூட இருக்கக்கூடாது, அந்த கான்ஃபிடென்ஸு விடக்கூடாது. அந்த நோட்டு நம்ம டச் பண்ணுறோன்னா அதில் வந்து ஒரு சின்ன ஜெர்க்கு கூட இருக்கக்கூடாது. கான்ஃபிடெண்ட்டாக போகணும். அதுதான் இப்போ இனிமே நீங்கள் செய்ய வேண்டிய. கௌதம், நீ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பியோ இந்த பாட்டுக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் அவுட்புட் அவ்வளோ நல்லா வருது. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கௌதம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு தெரியும். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபீட்பேக்கும் வந்தது. ஸோ அழகான பாடல்கள் thousands and thousands இருக்குது. ஸோ அதை கேட்டு நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, as the judges said. All the best, you Kana. Thank you. Please take your seat.